கடந்த 1 1/2 வருடங்களாகவே காற்பந்தயங்கள்ல தன்னுடைய ஈடுபாட காட்டிட்டு இருக்காரு அஜித்குமார் அவர்கள். இன்னும் 1 மாதங்கள்ல படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட உள்ளது. 2 மாதங்கள்ல ஆரம்பிக்கப்பட உள்ளது அப்படின்னு படக்குழுவுமே கிட்டத்தட்ட 1 1/2 வருடங்களாக இழுத்துக்கொண்டே போகிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுக்கவே ஏகே அவர்களுக்கு பல காற்பந்தயங்களுமே இருக்கு. ஆண்டு துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்களுமே அதனுடைய ஷெட்யூல வெளிப்படையாக அறிவிச்சாரு. ஆகையால இதுல எந்த கேப்ல ஏகே அவர்கள் சினிமா படங்கள்ல நடிப்பார் அப்படின்ற கேள்வி எழத் துவங்கியது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஏகே அவர்கள் அடுத்து நடக்கவுள்ள 2 காற்பந்தயங்கள்ல கலந்து கொள்ளலையாம். அதற்கு பதிலாக தன்னுடைய படப்பிடிப்புல கவனத்தை செலுத்தலாம் அப்படின்ற முடிவுல இருக்காராம். கூடிய விரைவிலேயே ஏகே 64 படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பே கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தான் இருக்குமா. அதாவது அஜித் சாருடைய போர்ஷன் மற்றும் 3 மாதங்களுக்கு சுருக்கியிருக்காரு படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னும் 1 மாதத்துல படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் அல்லது ட்ரெய்லரை படக்குழு வெளியிட போறாங்களாம். இன்னும் 1 வாரங்கள்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பு மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. படத்துடைய இயக்குனரை தவிர மற்ற விவரங்கள் இதுவரைக்குமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படல. ஏன் புரொடக்ஷன் நிறுவனமே யார் அப்படின்ற குழப்பம் தற்போது வரை நீடிச்சிட்டு இருக்கு. இந்த படத்தை தயாரிக்க சன் பிக்சர்ஸ் முன் வந்துள்ளதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக படத்துடைய பட்ஜெட்டுமே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. உங்களை யாரெல்லாம் இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.